இங்க ஜான்சின்ற ஒரு பொண்ணு பாக்கறதுக்கு சாதாரணமான ஒரு பொண்ணு மாதிரி இருந்தாலும் நைட்டு 2 மணிக்கு மேல இந்த பொண்ணு ஒரு டீமனா மாறிடுறா. அதாவது பேய் பிடிச்ச மாதிரி மாறிடுவா. அப்படி ஒரு நாள் நைட்டு என்ன ஆகுதுன்னா, கில்லுன்னு ஒரு பையன் நல்லா குடிச்சிட்டு லிப்ட்ல ஏறி போயிட்டு இருக்க, திடீர்னு 13வது ஃப்ளோர் ஓபன் ஆக அங்க பேய் மாதிரி ஏதோ நிக்குது. வேற யாரும் இல்ல, அந்த ஜான்சி பொண்ணு தான் பேய் பிடிச்சு நிக்கிறா. லிப்ட் க்ளோஸ் ஆக போற சமயத்துல அந்த பொண்ணு உள்ள கைய விட்டு கத்த, இவன் பார்த்து பயந்து போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணு உள்ள வந்து யாரா நீன்னு கேட்டு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டா. யாரு நீ, எதுக்கடி என்னை அடிக்கிறேன்னு அவன் இந்த பொண்ணை தடுத்து நிறுத்த, இவனும் அந்த பிள்ளைய 2 குத்து குத்தி விட்டுறான். எப்படியோ அவளை சமாளிச்சு அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஆனா அடுத்த நாள் பன்னு வாங்கலான்னு ஒரு கடைக்கு போக லிப்ட்ல இவனை அடிச்ச பொண்ணு அங்க இருக்கா. இவனும் அந்த பிள்ளைய வேற நல்லா மொத்தி விட்டுருப்பானா. ஐயோ இவளான்னு பயந்து போய் அவன் பாட்டுக்கும் நிக்காம ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுறான். ஆனா அந்த பொண்ணு இவனை துரத்திக்கிட்டே வந்திருக்கு. இனிமே ஓட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டே இவன், என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம நேத்து நான் உங்களை அடிச்சிட்டேன்னு சொல்ல, ஆனா அந்த பொண்ணு இவன் கையில ஒரு கிஃப்ட் கார்டை கொடுத்து, எங்க கடைக்கு வரவங்களுக்கு எல்லாம் புதுசா கிஃப்ட் கார்டு கொடுப்பேன்னு சொல்றா. நேத்து நடந்ததை பத்தி கொஞ்சம் கூட பேசாம அது எல்லாம் மறந்து போன மாதிரி பேசுறா. ஒருவேளை நம்மள மாதிரி அவளும் போதையில இருந்திருப்பாளோ அப்படின்னு இந்த பையன் யோசிக்க, கில்லுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கிறான். அடுத்த நாள் நைட் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண, அந்த பொண்ணு நைட் ஆனா மட்டும் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டு எல்லாம் சுத்திட்டு இருக்கா. இவன் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்க. இந்த பொண்ணு ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகி அந்த பொண்ணோட உடம்புல இருந்து அந்த பேய் போன வாட்டி அவங்க அப்பா அந்த பொண்ணை உப்பு மூட்டை தூக்கிட்டு போலான்னு தூக்க, படக்குன்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா இவருக்கு முதுகு பிடிச்சிச்சு. அந்த பொண்ணு கீழே வலிக்கிட்டு போக, இவன் தான் தூரத்துல இருந்து ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கானே, அதனால ஓடி வந்து அந்த பொண்ணு கீழே விழாம பிடிச்சி காப்பாத்த. அப்புறம் அந்த பொண்ணோட அப்பாட்ட போய் ஸ்ட்ரைட்டா கேக்குறான், உங்க பொண்ணு ஏன் நைட் ஆனா மட்டும் அன்னியன் மாதிரி இருக்கா, பகல்ல அம்பி மாதிரி இருக்கான்னு கேட்க, நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன் தம்பி, என் பொண்ணுக்கு நைட்டு 2 மணிக்கு மேல பேய் பிடிச்சிரும் அப்படின்னு உண்மையெல்லாம் சொல்லி, நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால என் பொண்ணை பாத்துக்க ஆளு வேணும்னு கேட்க, சரி நானே அவங்க பொண்ணை பாத்துக்கிறேன்னு வாலண்டியரா போய் வம்ப வாங்கிக்கிறான். அப்புறம் அந்த பொண்ணை நைட்டு வெளியே கூட்டிட்டு போக, அந்த பொண்ணு சாப்பிடணும்னு எங்கேயோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகுது. கில் பையன் அதை பார்த்து சந்தேகப்பட்டு, நீ உண்மையாலுமே டீமன் தானா இல்ல நடிக்கிறியா அப்படின்னு அவன் கேட்க, என்னடா கேட்ட அப்படின்னு இந்த பொண்ணுக்கு வரும் பாருங்க கோவம். கோவத்துல அங்க இருந்த எல்லா பொருளையும் தள்ளி விட்டு, ஒரு டீமனை பார்த்தே நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு செவுத்துல இருந்த ஒரு கரப்பாம்பூச்சி எடுத்து, நான் இந்த கரப்பாம்பூச்சியை தின்னு காட்டவா அப்படின்னு இந்த ஜான்சி பொண்ணு சொல்ல, பேயின்னு நிரூபிக்கிறது கரப்பாம்பூச்சி எல்லாம் தின்னு காட்டணுமா என்ன? ஆனா இந்த ட்ரிக்கு புதுசா இருக்குயா, புதுசா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணுக்கு பின்னாடி என்ன சாபம் இருக்கு, அடுத்து இந்த டீமனுக்கும் இவனுக்கும் ஒரு காதல் மோதல் வரும், அது எல்லாத்தையும் 30 நிமிஷத்துக்கு ஒரு முழு வீடியோவா போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்க அதை கண்டிப்பா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.